வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு, சில அவயோகங்களும் உண்டு. அந்த வகையில் சூரிய யோகங்களாக 2 யோகங்களை சொல்லலாம். ஒன்று வேசி யோகம், மற்றொன்று வாசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது இந்த வேசி யோகமாகும். இதனால் அவர்களுடைய செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகின்ற வீரியமும் தைரியமும் ஏற்படும். மற்றொன்று வாசி யோகம். இந்த வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும். அவர்களுக்கு நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள். சூரியனுடைய 2 பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும். பொதுவாக சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்குவார்கள். வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுவார்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும். சூரியன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும். இவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள். நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும். தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள். கோபமும் படபடமும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள். சூரிய தசையில் சந்திர புத்தியும் குரு புத்தியும் புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும். மற்ற புத்திகளில் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர 1 வருட காலமாகும். இந்த சஞ்சார காலத்தை 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை முதல் வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய 4 மாதங்கள் சஞ்சரிப்பாரு. இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். சிம்மம் முதல் விருச்சிக ராசி வரை உள்ள 4 ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை உள்ள 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி முதல் கார்த்திகை வரை 4 மாதங்கள் வரை. இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலையில் இருக்கும். 3வதாக தனுசு முதல் மீனம் வரை உள்ள 4 ராசிகள் மூலம் மூலம் முதல் ரேவதி வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை 4 மாதங்கள் சஞ்சரிப்பாரு. இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும். சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு. சமகிரகம் புதன். பகை கிரகங்கள் சுக்கிரன், சனி மற்றும் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும். கோரைகளில் சூரிய கோரை உத்தியோகம் வியாபாரம் செய்யவும் ஒருவருடைய தயவு பெறவும் பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் சாசனம் முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும். குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவை 3 சூரியனை ஒட்டியே உலாவும். அநேகமாக சூரியனோடு இணைந்து முன் ராசியிலேயோ பின் ராசியிலேயோ இருக்கும். இந்த 3 கிரகங்களையும் முட்டுக்கோட்டு கிரகங்கள் என்பார்கள். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்கள் ஒளி வெளியில் வராத அளவு இருக்கும். இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர். இப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும். சுக்கிரன் 19 பாகைக்குள்ளும், புதன் 11 பாகைக்குள்ளும், செவ்வாய் 17 பாகைக்குள்ளும், குரு 15 பாகைக்குள்ளும், சனி 17 பாகைக்குள்ளும் இருக்கும் போது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும். ராகு, கேது முதலிய கோள்களினால் இந்த அஸ்தங்க தோஷம் வராது. காரணம் அவைகள் நிழல் கிரகங்கள். ஆனால் அந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம் ஏற்படும். சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது. ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும். இந்த கிரகண தோஷம் அதிக பாதிப்படைவது சந்திரன் மற்றும் சூரியன் தான். ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் 2 வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும். சூரியன் தன் உச்ச ராசியான மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது, அதுதான் உயிர். ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. அதனால் ஒருவருடைய விதியை நிர்ணயித்து தருவதும் சூரியன் தான்.
அது மட்டும் இல்லாமல் சூரியன் பித்ருக்காரகனை குறிக்கிறாரு. அதாவது தந்தை வர்க்கத்தை குறிப்பதும் சூரியன் தான். சூரிய பகவானுடைய நிலையை வைத்தே மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் பலன்களும் ஏற்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறாருங்க. வக்ரகதியில் இருந்தாலும் கூட ராசிநாதன் அல்லவா, அதனால் கஷ்டத்தை தரமாட்டாருங்க. அவருடைய பார்வை அனுகூலமாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இது கலைத்துறையினருக்கு ஆயத்தமான அமைப்பு என்பதால நீங்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது. கைக்கு கிடைத்து நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களையே தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சியை அமைய இருக்குதுங்க. அலுவலக பணிகள் கை கொடுக்குங்க. குறிப்பா புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர இருக்கிறாங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நீங்கள் எதிர்பாராத உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் முயற்சி செய்யலாம். இதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல புதன் 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. எனவே 12 பாவங்கள் இனிப்பு பெருகுது. நட்பு வட்டாரங்கள்ல சிக்கல்கள் ஏற்படுங்க. அந்த வட்டாரங்கள்ல ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேற்றுமை வரலாங்க. கூடுமான வரைக்கும் இது மாதிரியான தருணங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேற்றுமைகள் வராமல் இருக்கு. பொறுமையை கையாளுங்க. கூட்டு தொழில் மன வருத்தங்கள் வரலாங்க. தாய் வழி உறவினர்களிடமிருந்து தடங்கல்களும் எதிர்வினைகளும் இருக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பாளையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்க. என்ன மாதிரியான இன்னல்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமையிருக்குதுங்க.